அதே மாதிரி எதையுமே கற்றுக்கொள்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, அதாவது திங்கட்கிழமை பிறந்தா கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கணும். புதுசு புதுசாக கற்றுக்கணும் ஏதாச்சும். கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக மாறும். இதில் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் தான் கற்ற கல்வியை கற்றுக்கொண்ட விஷயத்தை அழகாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருக்காங்க. இவங்களுடைய தாயாரை வந்து மதித்து போற்ற கற்றுக்கணும். தாய் மனசு கஷ்டப்படுறாப்புல என்றைக்குமே நடக்கக்கூடாது. அப்படி நடந்து வந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக மாறும். இதில் ஒரு சிலருக்கு வந்து தந்தை ஆசைப்பட்ட கல்வி, தொழில், வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரனை பொறுத்து, அதாவது ஜாதக சந்திரனை பொறுத்து இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி போகும், அது என்னென்ன பண்ணால் ஜெயிக்கும், எந்த கோயிலுக்கு போனால் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவங்க பிறந்த சந்திரனை மையமாக வச்சு, அதாவது பிறந்த சந்திரனை மையமாக வச்சு இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தெளிவான தீர்வு கிடைக்கும். அதாவது அவங்களோட ஜாதக கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கு, சந்திரன் எங்கே இருக்கிறார், ஏன்னா கிழமை நாதன், இந்த திங்கட்கிழமையோட பிறந்த நாதன், அதாவது கிழமை நாதன் வந்து சந்திரன், அவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். அதை பொறுத்து இவங்க லைஃப் சூப்பராக மாறும். மொத்தத்தில் பொதுவாக தாயை வந்து வணங்குறது, பக்தியாக இருக்கிறது, புத்தகம் படிக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்க மனோ ரீதியான பிரச்சனையும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையும் சரி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்குது.